வணக்கம் நண்பர்களே. நம்ம ஏற்கனவே லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி ஒரு சில வீடியோஸ் பார்த்துருக்குறோம். ஆனால் அதில் சொல்லாத ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு லெஃப்ட் சைடு இந்த லாரி போகுது அப்படின்னா அந்த லாரிக்கும் நமக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. முக்கியமாக ஹைவேஸில் நிறைய நேரங்களில் நியூஸில் பார்க்குறோம், லெஃப்ட் சைடு ஓரமும் போயிட்டு இருக்கக்கூடிய டூ வீலர்ஸ் மேலே கார்கள் மோதிடுறது அப்படிங்கிறத நியூஸில் அடிக்கடி பார்க்குறோம். அதுக்கு காரணமும் இந்த லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டு தான். இப்போது லெஃப்ட் சைடு இந்த வெள்ளைக்கோட்டுக்கும் நமக்கும் எவ்வளோ கேப் இருக்குதுன்னே தெரியாதனால தான் அந்த வெள்ளைக்கோட்டை தாண்டி கூட ஒரு சில நேரங்களில் கார்கள் போயிடுது. அப்போ டூ வீலர்ஸ்க்கு பாதிப்பு ஏற்படுது. அப்போ இதெல்லாம் தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். முதலாவது, காரை இது மாதிரி நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு அமைதியான ஒரு இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக லைனில் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல காரை பக்கத்தில் ஒரு 1.5 அடி கேப்பில் இருந்து 2 அடி கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் காரை பார்க் பண்ணிக்கோங்க. அது உங்கள் தேவைக்கு ஏற்றாற் போல். உங்களுக்கு இன்னும் நல்லா கேப் வேணும் அப்படின்னா நீங்கள் 2 அடிக்கு மேலே கூட நிறுத்தலாம். இல்லை கொஞ்சமாக கேப் இருந்தால் போதும்னா 1 அடி கேப் இருந்தால் கூட போதும். இந்த மாதிரி ஒரு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக லைன் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல நிறுத்திட்டு இந்த மாதிரி ஒரு செலோ டைப் எடுத்துக்கோங்க. செலோ டைப்பில் ஒரு சின்ன பீஸ் இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டு, இப்போ நீங்கள் பாருங்கள் ஸ்க்ரீனில் உங்கள் காருக்கும் அந்த ரோடுக்கும் இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணால் ஒரு பாயிண்ட் வரும். அந்த பாயிண்டில் இந்த ஸ்டிக்கரை நீங்கள் பேஸ்ட் பண்ணணும் இது மாதிரி. இப்போது நமக்கு இந்த பாயிண்ட் வச்சு தான் நம்ம லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணால் கூட கரெக்டாக அந்த ரோட்டுக்கு நேராக அந்த காங்கிரீட்டுக்கும் ரோட்டுக்கும் நடுவில் அந்த லைன் வரும். அப்போது இந்த லைனை பார்த்துட்டே நம்ம போக போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ராக்டிஸ்க்கு மட்டும்தான் இது மாதிரி பண்ண போகிறோம். கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே நமக்கு இந்த பாயிண்ட்லாம் தேவைப்படாது. இப்போ நல்லா அந்த பாயிண்ட்டையே நோட் பண்ணிட்டு பாருங்கள். அந்த பாயிண்ட்டும் அந்த காங்கிரீட்டும் ரோடும் மேட்ச் ஆகிற அந்த லைனும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். லெஃப்ட் சைடு மிரரில் கூட கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 1.5 ஃபீட் 1.5 அடி கேப்லேருந்து ஒரு 2 அடி கேப் அது மெயின்டைன் ஆகிட்டே வரும். நான் வெளியே கூட காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கேப் நம்ம காருக்கும் அந்த காங்கிரீட்டுக்கும் இருக்குது. இப்போ முன்னால் பாருங்கள் ஒரு சின்ன வளைவு வருது. இந்த வளைவில் தான் நம்ம இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம போன தடவை அந்த பழைய வீடியோவில் சொல்லாமல் விட்டது. இப்போது இந்த வளைவில் நான் இந்த பாயிண்ட்டை மேட்ச் பண்ணி ஓட்டிகிட்டு போகிறேன். என்ன ஆகுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போ லெஃப்ட் சைடில் அந்த 1.5 ஃபீட் கேப் மெயின்டைன் ஆகுது. ஆனால் இப்போ வளைவு ஸ்டார்ட் பண்ணோன்னே கரெக்டாக அந்த பாயிண்ட்டையே அது கூட மேட்ச் பண்ணிகிட்டே வரேன். அந்த வளைவுலையும் அந்த காங்கிரீட்டும் தாரும் மேட்ச் ஆகிற இடத்துல. இப்போ லெஃப்ட் சைடு பாருங்கள், அந்த இடத்துல அந்த கேப்பே இல்லை. கார் கிட்டத்தட்ட அந்த காங்கிரீட்டை டச் ஆயிடுச்சு. காங்கிரீட் மேலேயே ஏறுற அளவுக்கு வந்துருச்சு. இதுக்கு காரணம் என்னென்னா வளைவில் நம்ம இப்படி வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ மறுபடியும் அதே வளைவுக்கே வந்தாச்சு. இந்த மாதிரி வளைவுகள் வரும்போது கொஞ்சம் அந்த பாயிண்ட்டை ரைட் சைடு தள்ளி கொண்டு வரணும். அதாவது ஸ்ட்ரைட்டாக போகணும். அது கூடயே மேட்ச் பண்ணிட்டு போகாமல் அந்த பஸ்ஸெல்லாம் நேராக பஸ்ஸு லாரிலாம் ஸ்ட்ரைட்டாக போய் அப்புறம் ஃபுல்லாக கட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்புறம் லெஃப்ட் சைடு திருப்பணும் இது மாதிரி. இப்போ லெஃப்ட் சைடு பாருங்கள், அந்த கேப் மெயின்டைன் ஆகும். நம்ம இப்போ இந்த நேரத்தில் நம்ம அந்த லெஃப்ட் சைடு மிரரையே நம்ம பயன்படுத்தலாம். பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கேப் மெயின்டைன் ஆகிட்டே வரும். இங்கே இந்த பாயிண்ட்டை நம்ம பார்க்க தேவையில்லை. ஏன்னா அந்த பாயிண்ட்டை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா பின்னால் வீல் முன்னால் வீல் கரெக்டாக வந்தாலும் பின்னால் வீல் கீழே இறங்கிடும். இப்போது ரோடு மறுபடியும் ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் அந்த பாயிண்ட்டை அந்த லைனுக்கு நேராக மேட்ச் பண்ணிட்டேன். இப்போவும் அந்த இடத்துல அந்த கேப் மெயின்டைன் ஆகுது. இப்போ அந்த லைனுக்கு நேராக நான் மேட்ச் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, இது ரொம்ப ஈஸி நமக்கு ஃப்ரண்ட் சைடு வர்றது. ஆனால் இதுவே நம்ம ரிவர்ஸில் வரணும் அப்படின்னா அது இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம வர முடியாது. அப்போ என்ன பண்ணுறது, ரிவர்ஸ் வரும்போது எப்படி லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் கியர் போட்டாச்சு. நம்ம இப்போ முழுசாகவே இந்த சைடு மிரரை தான் பயன்படுத்த போகிறோம். அது கூட இந்த ரிவர்ஸ் மிரரையும் பயன்படுத்த போகிறோம். காருக்கு பின்னால் யாராச்சும் வராங்களா, ஏதாச்சும் வாகனங்கள் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு எவ்வளோ கேப் இருக்குது. முக்கியமாக ஹில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளம்லாம் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
இது வரைக்கும் அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிட்டு தான் வருது. ஆனால் இப்போ வளைவு வந்துருச்சு. நீங்கள் அந்த சைடு மிரரில் பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வளைவு ஸ்டார்ட் ஆனதுனால இனிமேல் இந்த பாயிண்ட் மேட்ச் ஆகாது. ஏன்னா கார் வந்து கொஞ்சம் கிராஸ் ஆகும். இப்போ வளைவு ஸ்டார்ட் ஆனோன்னே நான் லைட்டாக ஸ்டியரிங்கை திருப்ப ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக அந்த சைடு மிரர் மட்டும்தான் பார்த்துட்டு வரேன். பார்த்தீங்கன்னா அந்த கேப் ஒரு 2 அடி கேப் வந்து இது வரைக்கும் மெயின்டைன் ஆகிட்டே வருது. அந்த பாயிண்ட்டை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை, அது எங்கே போனாலும். ஏன்னா காரோடைய டைரெக்ஷன் மாறி இருக்குது, அதனால் அப்படி தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் க்ளோஸாக வர மாதிரி தெரியுது அந்த காங்கிரீட்டுக்கு. அப்போ என்ன பண்ணணும், ஸ்டியரிங்கை ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பணும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கேப்பு கம்மியாயிருச்சு, அதனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பி மறுபடியும் அந்த பழைய கேப்பை கொண்டு வரேன். இப்போது ஓரளவுக்கு கேப் வந்துருச்சு, அதனால் மறுபடியும் நான் லெஃப்ட்லேயே திருப்புறேன். இப்போ கிட்டத்தட்ட பாதி வளைவை தாண்டியாச்சு. இப்போ பழைய கேப் வந்துருச்சு, அந்த 1.5லேருந்து 2 ஃபீட் கேப் வந்துருச்சு. ரோடும் கிட்டத்தட்ட ஸ்ட்ரைட்டாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் இப்போது ஸ்டியரிங் வீலையும் ஸ்டெடி பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன்னா இப்போ மறுபடியும் முன்னால் பாருங்கள், அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக அந்த லைனில் மேட்ச் ஆகிருச்சு. அந்த காங்கிரீட்டும் ரோடும் ஜாயின் ஆகிற டச் ஆகிற அந்த லைன் கூட நம்ம பாயிண்ட்டும் மேட்ச் ஆகிருச்சு. அப்போ இதுதான் லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட். இதுவே நம்ம ஹைவேஸில் ரொம்ப நமக்கு யூஸாக இருக்கும். புதுசுக்கு பழகிறப்ப மட்டும் இதை நீங்கள் பயன்படுத்துங்க, அதுக்கப்புறம் அதை பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா நம்ம கவனம் ஃபுல்லாக அதுலேயே இருக்கும். அதனால் இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த லைன் மேலேயே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன். இப்போது நம்ம காருக்கும் அந்த லைனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 அடி கேப் இருக்கும். இந்த பாயிண்ட்டை நீங்கள் இன்னும் தள்ளி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வச்சு நீங்கள் அந்த பாயிண்ட் ஒட்டிக்கலாம். இப்போ தூரத்தில் ஒரு 2 வீலர் போகுது, ஆனால் அந்த 2 வீலர் வந்து அந்த வெள்ளைக்கோட்டுக்கு ரைட் சைடு போகுது. அப்படின்னா நம்ம காரை வந்து கொஞ்சம் தள்ளி ஓட்டணும். அதனால் அந்த பாயிண்ட்டை விட கொஞ்சம் தள்ளி கொண்டு வந்துட்டேன். இப்போ அந்த 2 வீலர் வந்து அந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு நல்லாவே தள்ளி இருக்குது. அப்படின்னா அந்த 2 வீலருக்கும் நமக்கு குறைஞ்சது எப்படியும் ஒரு 3 அடி 2 அடி கேப் ஆச்சு இருக்கும். இன்னும் லைனாக ஒரு சில 2 வீலர்ஸ் போகிறதுனால நம்ம கொஞ்சம் தள்ளியே போகிறோம். அந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு கொஞ்சம் தள்ளி வர மாதிரி போயிட்டுருக்குறோம். இன்னொரு 2 வீலரும் போகுது. இப்போ எல்லாம் தாண்டினோன்னா மறுபடியும் நான் லெஃப்ட் சைடு அந்த லைனுக்கு பக்கத்துலேயே வந்துக்கிட்டேன். ஆப்போசிட்டில் கூட ராங்கில் ஒருத்தர் வராரு, ஆனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த பாயிண்ட் வந்து லைனுக்கு கொஞ்சம் லைனுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் இப்போ இந்த லாரி பாருங்கள், அந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு தான் இருக்குது. இப்போ நம்ம தைரியமாக போகலாம். இப்போ இந்த பாயிண்ட் வந்து அந்த லைனுக்கும் கொஞ்சம் தள்ளி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லாரிக்கும் நமக்கும் 3 அடி கேப் ஆச்சு இருக்கும். இப்போ லாரி தாண்டோன்னு மறுபடியும் நான் லெஃப்ட் சைடு வந்துக்கிறேன். அவ்வளோதான். இது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் இந்த பாயிண்ட்டில் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை, ஒட்டவும் தேவையில்லை, நீங்களே ட்ரைவ் பண்ணலாம். எந்த ஒரு பயமும் பட தேவையில்லை. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இது போன்ற கார்கள் பற்றின வீடியோ பார்க்குறக்கு கார் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.